அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒவ்வொரு சித்திரை நட்சத்திரத்திலும் சுதர்சனாழ்வார் பெருமைகளை தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். நாம் வாழும் இந்த பூமியை ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரனிடமிருந்து காப்பாற்றிய வராக அவதாரத்தில் சக்கரத்தாழ்வார் புரிந்த உதவியை காண்போம். ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த பல அவதாரங்களில் முதலானது வராக அவதாரம். இந்த வராக அவதாரத்தையும் சக்கரத்தாழ்வானையும் நினைவில் கொள்பவர்களுக்கு ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பிரம்மா பிரஜைகளை உற்பத்தி செய்ய நினைத்து சுவாயம்புவ மனுவையும் சதரூபா என்கிற பெண்ணையும் படைத்து சிருஷ்டி காரியத்தில் ஈடுபடச் சொன்னார். அவர்கள் படைத்த பிரஜைகளை எங்கு வைப்பது என பிரம்மாவை வினவினார்கள். ஏனெனில் பூமியானது சமுத்திர ஜலத்தில் ரசாதலம் வரை மூழ்கியிருந்தது. சிருஷ்டி காரியத்தில் ஈடுபடச் சொன்ன ஸ்ரீமன் நாராயணனே காக்கட்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் பிரம்மாவுடைய மூக்கு துவாரத்திலிருந்து ஒரு கட்டை விரல் அளவில் சிறிய பன்றி வெளிவந்தது. சிறிது நேரத்தில் அது ஆகாசம் வரை வளர்ந்தது. வளர்ந்தவர் பூமியை ரசாதலத்தில் கண்டார். தன்னுடைய கோரைப்பற்களால் மேலே கொண்டு வந்த போது ஹிரண்யாக்ஷன் என்ற பெரும் அசுரன் தன் கதையுடன் ஓடி வந்தான். சுதர்சனாழ்வான் ஜொலிக்க பெரும் கோபத்துடன் மேலெழுந்த யஜ்ஞவராக பெருமான் அவன் கதையை தன் சக்கராயுதத்தால் சுக்குநூறாக்கி ஹிரண்யாக்ஷனையும் முடித்தார். பிரம்மா முதலான தேவர்கள் துதிபாடினர். நாம் வாழும் இந்த பூமியை நிலைபெறச் செய்த வராகப் பெருமானுக்கு சுதர்சனாழ்வாருக்கும் மங்களம் மங்களம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.